எவ்வளவு ஹைட்டா இருக்காரு. இந்த ஹைட் இந்த ஹைட் நமக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது என் காதுல விழுந்தது. பிரபு சாரும் சூர்யா சார் பேச. ஓகே ஓகே. டேய், நான் சரண் ஆகிக்கிறேன். வேணாம் சார் வாங்க சார், நான் தான் சார். ஆசனனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துறாரு. அடிக்கிற மாதிரி சூர்யா சார் அடிக்கிற மாதிரி சீல உண்மையிலே அடிச்சுட்டாங்க. இந்த அப்பாட்ட கத்துக்கிட்டதை விட கேப்டன் நான் நிறைய கத்து. ஸோ அதனாலதான் நம்ம இயக்கத்தை விட்டு மாறினாலும் இன்னைக்கும் அவர் இவர் இப்போ புதுசா நம்ம இயக்கத்துல விஜய் சார் இது கேப்டன் எப்போதுமே என்னுடைய பேக்கெட்லயும் அவர் கேப்டன் இருப்பார். அந்த ஏன்னா நமக்கு ஒரு விளம்பரம் முகவரி. ஸோ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கத்துக்கிட்டோம். போல்ட்னஸ், தைரியம் சார். நான் வருவேன். ஏன் வெறி, என் மக்கள் தான், என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன. TN Talkies தமிழ். டூ 2006 நடிச்சதுக்கு அப்புறம் 2021 நடிச்ச கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப கோவிட். அப்போ அந்த டைம் கோவிட். அப்போ 21 அண்ணாத்தை நடிச்சேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 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 ஒவ்வொரு ஷார்ட்டும் முடிஞ்சோடனே அப்படிம்பார் நான் நடிக்கும்போது. சிவாஜி கேட்பாரு. சிவாஜில சொல்லல, அண்ணாத்தையில ஷார்ட் முடிச்சோடனே அப்படின்னாரு. ஒவ்வொரு ஷாட்டுக்குமே சொல்லுவார், என்கரேஜ் பண்ணுவார். கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் அதன் பிறகு அண்ணாத்துக்கு பிறகு நான் அவர் கூட நடிக்கல. பட் இன்னைய வரைக்கும் நம்ம அவர் கூட தொடர்புல இருக்கு. என்னுடைய பொண்ணு மேரேஜ் எல்லாம் பிப்ரவரி மாசம் நடந்தது. சார் முகூர்த்தத்துக்கு எல்லாம் அவருக்கு அவரு நடத்தி வைக்கல. முகூர்த்தம் முடிஞ்ச உடனே சார் ஏன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா சிஎம் எல்லாம் வந்தாங்க, ஸ்டாலின் சார். ஏன்னா சார் கூட நான் அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம், நான் கேமரா அசிஸ்டண்டா வேலை செஞ்ச ஃபர்ஸ்ட் படம். அது கூட அவர் நடிச்சேன். அந்த போட்டோ எல்லாம் அவர்கிட்ட காட்டணும். பயங்கர ஹாப்பி ஆயிட்டாச்சு. அவர் மேரேஜ் எல்லாம் வந்தார். ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா சிஎம் வர்றது, ரஜினி சார் வர்றது, ஏன்னா பெரிய 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 கோடீஸ்வரம் எல்லாம் இருப்பாங்க. கோடி கணக்குல பணம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க இவங்க. பட் நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, ஒரு மரியாதை கொடுத்து சிஎம் வந்தது, ரஜினி சார் வந்ததுலாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் ரஜினி சார் மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. ஏன்னா அவருக்கு பிடிச்சாதான் அவர் வருவாரு, பேசுவார் ரஜினி சார். ஸோ பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார். இது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப நான் 74, 75 வயசுலயும் சூப்பர் ஹீரோவா நடிக்கிறாரு, சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு. அவ்வளவு பிசினஸ் நடக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் அதுல. இப்ப நிறைய நடிகர்கள் கூட நடிச்சிருக்கீங்க. எந்த நடிகரோட நீங்க மறுபடியும் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்? இவரு கூட நடிச்சா எல்லாரும் கூட நடிச்சிட்டீங்க, மறுபடியும் நீங்க எந்த நடிகை பத்தி ஆசை? என்ன கேட்டீங்கன்னா நான் கேப்டன் தான் சொல்லுவேன். ஆக்சுவலா கேப்டன், ரஜினி சாரு, விக்ரம் சாரு, சாமியார், விக்ரம் பிதாமகன், சாமி, ஏதோ ஒரு 3-4 படம் கிடையாது. சூர்யா சாரு. ஸோ அது அவங்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா. ஸோ அவங்களோட கூட நிறைய நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். அதே மாதிரி விஜய் சார்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாரு. சொல்லி ஆமா, திருப்பாச்சி படத்துல அந்த ஆடு வெட்டுற சீன்ல அந்த ஒரு தட்டுல விபூதி இருக்கும். விபூதியை எடுத்து அவர் மேல தலையில போட்டு தலைய சிலுப்புனோம்னா தலையை எடுத்துருங்க அப்படி. அப்போ சார் கட்டி போட்டுருக்கு. ஆமா அந்த டயலாக் பேசும்போது நம்ம விபூதியை எடுத்து அவர் தலையில போடணும். அவர் இப்படி கண்ணை காட்டி இப்படி கூப்பிட்டாருங்க, வாங்க என்ன விபூதியை நிறைய எடுத்து என் மேல போட்டீங்கன்னா அடுத்து எனக்கு நான் டயலாக் பேச முடியாது. விபூதி பூரா மூஞ்சிடுவாங்க, கண்ணுல விழுந்துடும், எனக்கு டயலாக் பேச முடியாது. நீங்க அந்த விபூதியை அல்றது மாதிரி அந்த ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஆனா உங்க கையில விபூதி கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு செஞ்சு காட்டினாரு. ஓகே, அந்த பிளேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோர்ஸா அப்படி அள்ளுனாரு. கையில விபூதி கம்மியா தான் வந்துச்சு. சின்ன டெக்னிக். இதை நீங்க அதுல பண்ணுங்க, ஃபோர்ஸா அப்படி எடுங்க. ஆனா கையில கம்மியா தான் வரணும். மெதுவா மேல போடு, ரொம்ப போட்டுறாங்க, தலையில இது குறையா. அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதே மாதிரி அந்த வில்லு படத்துல எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இது மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. விஜய் சார் சொல்லி கொடுப்பாரு, விக்ரம் சார் சொல்லி கொடுப்பாரு. இதெல்லாம் நமக்கு கவுண்டர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியா இருந்தா நமக்கு பயம் இருக்காது. அது கேப்டன், ரஜினி சாரு, விஜய் சாரு, சூர்யா சாரு, விக்ரம் சாரு, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. கமல் சார் அப்படி இருக்க மாட்டாரு. கமல் சார் கூட ஒரே ஒரு படம் தான், வசூல் ராஜா MBBS நடிச்சு. ஆமா, ஓப்பனிங்ல வரும்.
கமல் சார்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. அவரை பார்த்தாலே பயமா இருக்கும். ம். ஸோ ஏன்னா வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட பார்க்கும்போது அந்த மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி சில ஆர்டிஸ்ட்டுகள் வந்து கொஞ்சம் க்ளோஸா நடிக்கிறது நல்லா இருக்கும். புரியுதா? சிம்பு சாரோட வல்லோன் ஆமா. ஒரு சீன் தான் வருவீங்க. பட் அதுதான் முக்கியமான சீன். அது அவர்தான் டைரக்ஷன். இல்ல வேற ஒருத்தர் டைரக்ஷன் பட் ஸ்பாட்ல வந்து அவர்தான் பண்ணாரு. இல்ல வந்து வல்லவன்ல வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் அவரு. அது அவர்தான் வந்து டைரக்ட் பண்ணாரு. என்னன்னா, இவர வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்போம். நயன்தாரா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்போம். இந்த மாரி எவ்வளோ அடிச்சாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு. அந்த அம்மா வந்து மழை பெஞ்சுக்கிட்டு ஓடி வருவாங்க. ஸ்டேஷன்ல வருவாங்க. என்கிட்ட வந்து கேட்பாங்க, "ஏன் அப்படி பண்றீங்க? என்ன விஷயம்?" எவ்வளோ அடிச்சு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாப்புல. எது என்ன எப்ப எது கேட்டாலும் இப்படியே இருக்கிறான் அப்படின்னு அவ போய் கேட்பாப்புல. அப்போ அவர் வந்து கையை அப்படி எடுத்துட்டு உள்ள இருந்து செருப்பு எடுத்து அப்போ வந்து இந்த அம்மா வந்து ஒரு கடைக்கு போயிருக்கோம். அந்த கடையில அந்த செருப்பு ஆசைப்பட்டு கேட்கும். அந்த செருப்பு வந்து வேற ஒருத்தங்க வாங்கிட்டு போயிருவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த வீட்டுல போய் செருப்பை திருடிட்டு வந்துருவாரு. இதெல்லாம் நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். ஆனா எங்ககிட்ட அதை சொல்ல மாட்டாரு. எப்படியோ வச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த செருப்பை வெளியில எடுக்க மாட்டாரு. இந்த அம்மா வந்து கேட்டவுடனே சொல்லிடுவாரு. அப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி நயன்தாரா மேடம் இருக்கும்போதே இவரை போட்டு மிதிப்பேன். அவங்க முன்னாடியே மிதிப்போம். அப்போ அவர் சொல்றாரு, "சார் எனக்கு வந்து நல்லா போஸ்ட் பண்ணி மிதிக்கணும். நீங்க மிதிக்கிறது பயந்து மிதிக்கிறீங்க. எங்க வந்து வயித்துல ரொம்ப பட்டுருமோ அப்படின்னு சொல்லி பயந்து மிதிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. சின்னதா ஒருத்தர் பில்லோ எடுத்துட்டு வாங்க, தலையணை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் அந்த தலையணை எடுத்துட்டு வந்து அந்த வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. இப்போ போஸ்டோட மிதிங்க. அப்போ போஸ்டோட மிதிச்சோம். ஒவ்வொரு விஷயங்களும் இது மாதிரி சொல்லி கொடுப்பாரு. டைலாக் சொல்லி கொடுப்பாரு. இந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. இந்த இடத்துல கையை தூக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாரு. ஸோ அது வந்து ஆக்சுவலி டைரக்டர் வேற ஒருத்தரா இருந்தாலும் இவரு தான் டைரக்ட் பண்ணாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மீன்வளத்துறை அமைச்சர் வந்து அந்த படத்துல ஸ்ரீநாத சாரை வந்து அது அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுல. அந்த படத்துல அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சிம்பு சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நடிக்காம டைரக்ட் பண்ணனா பெரிய டைரக்டர் அவர். இப்போ கேப்டன் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர் சாப்பாடு விஷயத்துல ரொம்ப strict. ஏன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சாப்பாடு? இல்ல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1வது படம் முடிச்ச 2வது படம் ஷூட்டிங்ல பிரேக் டயத்துல பிரேக் விடல. பிரேக் விடாம அவன் வந்து ஃப்ரீயா இருக்கிறவங்கள போய் சாப்பிட சொல்லுவாங்க. பிரேக் விடாத டயத்துல. அப்ப இவர் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்து, என்ன வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஷாட்டு கூப்பிடுறாங்க, நீ உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க. ஒரு கை வைக்கும் போதே அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. பிளஸ் வந்து என்னன்னா அவருக்கு வந்து பிஃபோர் அந்த ரைஸ் மில்ல வந்து அவர் போய் இருந்தார். ஸ்கூல் படிப்பு முடிச்ச உடனே ரைஸ் மில்ல இருந்தாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து அரிசிலே வேலை பார்ப்பாங்க, நெல்லுலே வேலை பார்ப்பாங்க. அங்க சம்பளம் எப்போன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பளம் வாங்கிட்டு புதன் வேலையிலேயே காலி பண்ணிடுவாங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த சம்பளத்தை வச்சுதான் அவங்க குடும்பத்தை ஓட்டணும் எல்லாமே. அப்போ வியாழக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வரும்போது இவர்கிட்ட வந்து கேட்பாங்க, அரிசி இல்ல வீட்டுல, காசு கூட இல்ல அப்படின்னு. இவர் என்ன பண்ணாலும் அப்பாவுக்கு தெரியாம ஒரு மூட்டை அரிசி கொடுத்து. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸ்கூல்ல படிக்கிற காலங்கள்லயும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸ்கூல்ல படிக்கிற காலங்கத்துல அவங்க அப்பா வந்து என்ன சொல்லிட்டு போவாராம், ஒரு கடையில என் பையன் என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பத்து வச்சிருவாரு. மாச கணக்குல 10 ஒவ்வொரு மாசம் முடியும் போது காசு கொடுப்பாரு அந்த கடைக்காரருக்கு. அப்பவும் இவர் என்ன பண்ணுவாராம், இவங்க கூட படிக்கிற ஏழை பசங்களுக்கு கூப்பிட்டு போய் அந்த கடையில போய் இவருக்குன்னு எதுவும் வாங்காம அந்த பசங்களுக்கு நோட்டு, சின்ன வயசுல நோட்டு, பென்சிலு, ரப்பரு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஸோ இந்த பழக்கம் அப்போதுல இருந்தே வந்துச்சு. அப்புறமா சாப்பாடு விஷயங்கள்ல வந்து என்னன்னா இந்த அனுபவம், இந்த நம்ம யாருமே வந்து பசியோட இருக்கக்கூடாது, யாருமே சாப்பிடும்போது எழுந்திருக்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்ல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். இவங்கெல்லாம் வந்து காரைக்குடிக்கு ஒரு ஷூட்டிங் போயிருந்தோம். மரியாதைன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 130 பேர் இருப்பாங்க யூனிட்ல. இப்பதான் சினிமால வந்து அவங்களுக்கு ஆளுங்க கம்மியாயிரும். 40 பேர் 50 பேர் இருந்தாலே படம் எடுத்துருவாங்க. அப்பெல்லாம் 100 பேருக்கு மேல வேணும். 1:05க்கு பிரேக் விட்டாங்க. இவர் கம்பெனி காஸ்டியூமை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பனியன்னு ஒரு லுங்கி அன்னைக்கு காலையிலேயே கூப்பிட்டு சொல்லிட்டாரு. ப்ரொடக்ஷன்ல என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க சாப்பாடு எதுவும் பண்ணாதீங்க, நான் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு 130 பேருக்கு சாப்பாடு. மட்டன் பிரியாணி, சிக்கனு, காடை, கௌதாரி, முட்டை, மீன், ஒயிட் ரைஸ், ரசம் எல்லாரையும் உட்கார வச்சிட்டாரு.
ப்ரொடக்ஷன்ல சப்ளை பண்றவங்க முதல் கொண்டு நீங்களும் உட்காருங்கன்ட்டு எல்லாரையும் ஒண்ணு போல உட்கார வச்சு அவரு, அவருடைய அசிஸ்டண்ட், அவருடைய டிரைவரு, அவர் கூட வந்தவங்க எல்லாருக்கும் இவர் பரிமாறுறாரு. இவரே பரிமாறுறாரு. நானு, விக்ரமன் சாரு, அப்புறம் மீனா மேடம், ரமேஷ் கண்ணா சாரு, பெங்களூர் சம்பத் சாரு, ஆர்டிஸ்ட்லாம் இவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே வரிசையில உட்கார வச்சு எல்லாருக்குமே இவர் தான் பரிமாறினாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில இவர் சாப்பிட்டாரு. சரி, இப்போ வந்து உங்களோட சீன்ஸ்லாம் ஐகானிக் சீன்ஸ்லாம் எடுத்து வச்சு அதை பத்தி உங்க டெஃபினட்டா சொல்லுங்க. இதுக்கு வேற காப்பி இருக்காமா? இருக்கு, எங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கா. அதான் நான் கேட்டேன். இல்லைண்ணா. தேவா, ஏய், என்னய்யா காட்டடி எடுத்துக்க? கூப்பிட்டா வரணும்ல, சும்மா துள்ளா என்ன செய்ய? அதுக்காக அவன் மேல கைய வச்சிருவியா? கிடக்குறான். அயன் படம். இது வந்து பாத்தீங்கன்னா கேமராமேன் வந்து சிவாஜியோட கேமராமேன் கேவிஆர். அவர் தான் அந்த படத்தை டைரக்டர். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த படத்துல நடிச்சதுல, போலீஸ் நடிச்சதுல அவருக்கு எங்கேயோ நம்ம கேட்ச் பிடிச்சி இந்த படத்துல எனக்கு இந்த கேரக்டர் அவங்களே கொடுத்தது. கேவிஆனந்த் சார் கூப்பிட்டு இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு ஒண்ணு சரி சொல்லிட்டு இந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வந்து எடுத்தாங்க. சரி, அதுல வந்து அந்த சிடி மேட்டர் ஒண்ணு இன்னொருத்தர் வருவார். அவருன்னா நம்ம சுதாகர் சார், அந்த தெலுங்கு ஆர்டிஸ்ட். அந்த சீன் எடுத்துட்டு இருக்கும்போது பிரபு சாரும் சூர்யா சாரும் நின்று 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு ஹைட்டா இருக்காரு, இந்த ஹைட் நமக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது என் காதுல விழுந்தது. பிரபு சாரும் சூர்யா சார். நான் அதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா சார் கூட படம் பண்ணியிருக்கிறேன். பிரபு சார் கூட வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் நான் ஆக்ட் பண்றது. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் சிடியை நான் எடுத்து வச்சுக்குவேன். அப்போ வந்து இவர் வந்து 23 சொல்ல தம்பி என்னமோ சொல்லணும், தம்பி பாயிண்டா பேசல அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டைலாக் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த டைலாக் வந்து பிரபு சார் வந்து அடிக்கும்போது சொல்லுவாரு, நான் தம்பின்னு எல்லாம் தொம்பி அப்படி இப்படின்லாம் திட்டுவாரு. அந்த டைலாக் அதெல்லாம் அவருடைய ஓன் டைலாக். இந்த சீன்ல வந்து அவர் அடிக்கிற மாதிரி, சூர்யா சார் அடிக்கிற மாதிரி சீனை உண்மையிலே அடிச்சுட்டேன். அது சூர்யா சார் வந்து அப்புறம் சொல்லி கேட்டாரு, இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி அடிங்க, நீங்க என்ன உண்மையிலே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து சூர்யா சார் சொல்லி கொடுத்தாரு. இது வந்து உண்மையிலே வந்து ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் பிரபு சாரு, சூர்யா சாரு, மேடம் தமன்னா மேடம். இதுல வந்து நம்ம இவங்களுக்கு ஈக்குவலா நம்ம வந்து அதுல வந்து நம்ம நடிக்கணும். இல்லைன்னா அந்த சீன் வந்து கெட்டு போயிடும். ஏன்னா அது பெப்பான சீன் வேற. அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சீன் தான். ஏன்னா அதுல வந்து பிரபு சார் வந்து நம்மளை அடிக்கிறது, இந்த சட்டையை பிடிச்சி தள்ளுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப பிரபு சார் வந்து ரொம்ப சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து சட்டையை பிடிப்பேன், பட் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து யாரும் சட்டையை பிடிக்க மாட்டாங்க. பட் அதையும் மீறி நான் வந்து பிடிக்கிறேன்னா, நான் வந்து பிடிக்கும் போது நீங்க அதுக்கு கரெக்டா ரியாக்ஷன் கொடுங்க. அப்புறம் நான் வந்து உங்களை தள்ளிட்டு போய் அந்த பீரோ பக்கத்துல கொண்டு போய் சாய்க்குவேன். அதெல்லாம் வந்து அவரா பண்ணு. அந்த டைரக்டர்கிட்ட சொன்னார், சார் நான் இப்படி பண்றேன் சார், நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி பிரபு சார் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் டைரக்டர்கிட்ட கேட்டுதான் அதை வந்து பண்ணாரு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து அந்த சீன் பார்க்கும்போது நமக்கு அது என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு ரீப்ளே நமக்கு வரும். உங்களுக்கு பிடிச்ச சீன், எல்லாருக்கும் பிடிச்ச சீன்? எனக்கு எல்லையே கிடையாது. ஆளும் பேச்சும் வித்தியாசமா இருக்க. சாமியாரா? இல்லைங்கய்யா, இவர் தன்னைத்தானே சாமின்னு சொல்லிக்கிறாரு. ஹி இஸ் நாட் கோஆப்ரேட்டிங் இன்வெஸ்டிகேஷன் வித் ப்ராப்பர்ட்டி. கைசட எங்கேயா படிச்ச? உனக்கெல்லாம் எவையா வேலை போட்டு கொடுத்தா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்ககிட்ட இந்த சீனோட விஷயத்த சொல்லிட்டேன். அது வந்து அந்த மானிட்டர்ல பார்க்கும்போது விட்டு நம்ம அந்த இங்கிலீஷ் பேசினது அவரு டைரக்டர் சார் கூப்பிட்டு, இப்படியே பேசுங்க, கோர்ட்ல வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர் இப்படிதான் பேசுவாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இது அப்படியே பேசுங்க அப்படின்னாரு. அது உண்மையிலே வந்து நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இதை வந்து அவங்க செல்போன்ல வச்சிருப்பாங்க. கேட்கும் போது எங்களுக்கு வந்து மென்டல் டிப்ரெஷன் இருக்கும், இதை பார்த்து நாங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கிறோம் அப்படின்னு. கண்டிப்பா. கோயில்ல ஆடு வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்ன அரசாங்கம் மனுஷனை வெட்டக்கூடாதுன்னு சொல்லலையே.
பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊர் விஷயத்திலே தலையிடுற நீ. எங்க ஆத்தாளுக்கு 10 ஆடு வெட்டுறது ஒண்ணுதான், ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான். உண்மையிலே இன்னைக்கு வந்துட்டு அவர் சிஎம் ஆயிருக்காரு. ஆமா. இப்போ அன்னைக்கு பார்த்த அதே சார் தான் இன்னைக்கும் இருக்காரு, அதே அடக்கம் தான். சரி. உண்மையிலே வந்து சொல்லணும்னா நீங்க வந்து அவர் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, காஃபி வந்து அவரே தான் நீங்க வேணாலும் ஒரு நாள் போய் பாருங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பாருங்க. மற்ற வீடுகள்லாம் வந்து போனோம்னா வீட்டுல ஒய்ஃப் கொண்டு வருவாங்க, இல்ல வீட்டுல வேலை ஆட்கள் கொண்டு வருவாங்க. நம்ம உட்கார்ந்து அப்படிதான் பேசிட்டு இருப்போம். பட் இவர் என்ன பண்ணுவாருன்னா இவரே கொண்டு போய் காஃபி கொடுப்பாரு. அந்த குடிச்ச கிளாஸை இவரே வந்து நான் ஒரு தடவை பார்த்திருக்கேன். சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மாறல, அவர் அப்படியே தான் இருக்கிறார். பொதுவாவே வந்து என்னன்னா இப்போ சினிமாவில இருந்து தலைவராகவோ, சினிமாவில இருந்து ஒரு எம்எல்ஏவோ, அமைச்சராவோ, முதலமைச்சராவோ போனா அந்த சினிமாக்காரங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கானா சார், நம்ம கூட நடிச்சவர் ஒருத்தர் இருக்கானா. சோ அந்த மாதிரி நமக்கு ஒரு இது அவருக்கு மேல ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பாண்டிங், அது யாரா இருந்தாலுமே அது வரும். சோ வந்து அப்படி நம்ம ஏன்னா நான் அன்னைக்கு சொன்னேன்ல, நம்ம ஒரு நிறைய கான்ட்ரவர்சியா பேசியிருந்தாலும் கூட அந்த சூப்பர் குட்ல அந்த முதலாளி சௌத்ரி சார் இறந்தப்போ நான் கூப்பிடுறேன், நம்மளோட சீனியரா, ஐ மீன் நம்மளோட பெரிய ஸ்டாரு, அன்னைக்கு சிஎம் நம்மளை நோக்கி வந்தாரு பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா. அதனால வந்து உண்மையிலே அவர் வந்து இல்லைன்னா அந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ வந்து அது பெரிய ஒரு ஏன்னா 50 வருஷ இயக்க வரலாற்றில், திராவிட இயக்க வரலாற்றில் 2 கட்சியும் ஓரம் கட்டிட்டு நீங்க முதலமைச்சரா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்துலயே அது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இது உண்மையிலே அவரு நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு வணக்கம் போடுவாங்க. எல்லா தலைமைக்கும் தெரிஞ்சு ஒண்ணு இல்ல மக்கா, அதுக்கு முன்னாடியே மாலையும் கழுத்துமா தெப்பக்குளம் கோயில புடிச்சிட்டோம்ல. ஷாக்கு அவரோட நான் நடிச்ச ஒரே படம், வேற எந்த படம் அவரோட நடிக்கல, வாய்ப்பு கிடைக்கல, நானும் தேடல. இது வந்து நம்ம ஒரு ஹோட்டல் இந்த பக்கம் இருக்கு, நம்ம மந்தவடி தாண்டி இந்த ஏரியால ஓசோன்னா இந்த ஒரு ஹோட்டல் சொல்லுவாங்க, அதுதான் அது செட்டு போட்டு எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்க்கறேன், ஃபர்ஸ்ட் டைம் அவரோட நடிக்கிறேன். சரண் சார் டைரக்டர். அது நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல அது வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஓடி வாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சீன் சொன்னாங்க. அப்புறம் ஓடி வந்தேன். ஓடி வந்தது அவருக்கு ஏதோ பிடிக்கல, அப்ப நீங்க நின்றுகிட்டே இருங்க அப்படின்னு. இது வந்து என்னன்னா அந்த தூத்துக்குடி கேரக்டர் இங்க இருக்கும், இங்க உள்ள கேரக்டர் தூத்துக்குடி போயிருக்கும். இது ஒரு தெனாவட்டான கேரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவரை சாரை பார்க்குறோம். அப்புறம் ஒரு இளவரசி சார் அவங்க பொண்ணை வந்து கூட்டு போயிடுவாரு. இளவரசி எனக்கு வந்து சொந்தக்காரர், பங்காளி. அப்ப நம்ம அவர் முதல்ல சொல்லி நம்ம இவங்களை பிடிச்சி வச்சிருப்போம். இவர் வந்த உடனே அது சீன் மாறி போய் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், ஸ்டேஷன்லயே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அவரு இளவரசி சார் திட்டி சொல்லுவார். அப்ப இவரு வர்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பார்த்த உடனே வணக்கம் போட்டேன். சரி, என்னமோ ரொம்ப நாள் பழகின ஆள் மாதிரி நம்மகிட்ட வந்து ஈஸியா பேசினாரு. நான் என்ன சொல்றது, ஒரு 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 சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஈகோ, ஒரு பந்தா, அதெல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா பேசினாரு, நல்லா பழகினாரு. அதுல வந்து நான் சொல்லுவேன், சொன்னாலும் சொல்லாட்டாலும் தூத்துக்குடியில ஒரே தலை அது அப்படிமே. கல்யாணத்தை பண்ணி முடிஞ்சோன்னா என் பங்காளி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, பங்காளிட்ட சொன்னேன், வந்தா வீட்டுக்கு வாங்க, நான் வந்து விருந்து வைக்கிறேன் அப்படின்னு அவரையே திட்டிட்டு சத்தம் போட்டு போயிடுவார். இந்த மாதிரி ஒரு சீனு. அதுக்கப்புறம் நான் வந்து அஜித் சாரை வந்து பார்க்கவே இல்லை. ஆஃப்டர் தட் நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் வேற ஒரு ஷூட்டிங் ஜிகே ஹவுஸ்ல வலசராவகத்துல மேல வந்து ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஷூட்டிங் போய் கீழே 6 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி கன் ஷூட்டிங் கார்ல ஷூட்டுற மாதிரி எல்லாம் ஷாட் எடுத்தாங்க. அப்ப மேல இருந்து நாங்க பார்த்தோம். அப்புறம் 9 மணிக்கு எங்களுக்கு வந்துட்டு பேக்கப் ஆயிடுச்சு. நான் கீழே வரேன், இவங்களுக்கு 9 மணிக்கு கரெக்டா பிரேக் விடுறேன்.
பிரேக் விட்டோன்னே இவர் அஜித் சார் மட்டும் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. நான் பின்னாடி ஒரு 10 அடி பின்னாடி வந்தேன். சரி நம்ம ஒன்னா கூட நடிச்சிருக்கிறோம், எங்க நம்ம வச்சுக்க போறாரு, பேசவா வேண்டாமான்னு யோசனை பண்ணேன். அப்புறம் நான் கூப்பிட்டேன், சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு நின்றுட்டாரு. மேல லைட்டு, மரம், அந்த ஷேடோ அப்படிலாம் இருந்தது. அவருக்கு புதிய கூடல இப்படி கையை வச்சு இப்படியே பார்த்தாரு. பார்த்தோன்னே அப்புறம் நான் பக்கத்துல வந்துட்டேன். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? கேப்டன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கிறாரு. அவன் அங்கேயும் கேட்டான், நல்லா இருக்கா சார், எனக்கு பிரேக்கு தெரியுது. கூட இருக்க தெரியுது, நான் சாப்பிட போறோம் வரீங்களா? இல்ல சார் பரவாயில்ல சார், நான் வீட்டுக்கு போறோம், பேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு. சார் நான் உங்க கூட நடிச்சிருக்கேன். ஏங்க என்ன அப்படி சொல்றீங்க? அந்த அட்டகாசத்துல போலீஸ் ஸ்டேஷன் நடிச்சிருக்கேன், எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னா. இல்ல அது என்னன்னா அவ்வளவு வருஷம் ஆகி போச்சு அவரை பார்த்து. கிட்டத்தட்ட ஒரு நடிச்சு முடிச்சு 10, 13, 14 வருஷம் கழிச்சு அவரை பாக்குறேன். சோ அவரும் இந்த ஜென்டில்மேன் சார். க்ரௌட் அதிகமா இருக்கு, பத்திரிகைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. உங்க போட்டோ இப்படி பத்திரிக்கையில வந்தா தமிழ்நாடே கொந்தளிக்கும். பேச கவர் பண்ணணும் சார். பெரிய விஷயம் சார். அது ஓப்பனிங் சீனை நான் சொல்றேன் அவர்கிட்ட, சார் நான் காலேஜில் படிக்கும்போது அவங்க படங்கள்லாம் போலீஸில் அடி வாங்கிட்டு படம் டிக்கெட் வாங்கி பார்த்தோம். தளபதிலாம் போலீஸ் அடி வாங்கி நான் டிக்கெட் வாங்கி படம் பார்த்தேன் சார். இதுல ஓப்பனிங் சீனே நான் உங்க கூட வர்றேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா. ஏன் தேங்க்ஸ் என்ன சொல்லுவீங்க? டைரக்டர் சொல்லுங்க. டைரக்டர்லாம் நீங்க கிடையாது, நான் கிடையாது சார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரே கார்ல இருக்கும் சார். ஒரு அம்பாசிடர் கார்ல அவரும் நானும், வேற யாருமே இருக்க மாட்டோம். இந்த பக்கம் அவரு, இந்த பக்கம் நானு, இந்த கேமராமேன் இந்த பக்கம் இருப்பாரு, சில நேரம் பின் சீட்டுக்கு வருவாரு. இப்படி 2 பேர் மட்டும் தான் நாங்க இருப்போம். எவ்வளவு விஷயம் பேசியிருக்கோம் அந்த 4 மணி நேரத்துல. ஆமா, பொசிஷன்ல இருந்து எழுந்துக்க முடியாது. 4 hours நான் அவர் கூட பேசுவேன் சார். என்ன பேசினாலும் அவர் கேட்கிறார். அதாவது நமக்கெல்லாம் என்னடா இவங்க இப்படி அறுத்துட்டு இருக்கா அப்படின்னு தோணும். 4 மணி நேரம் இப்ப நம்ம 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு போர் அடி. ஆனா அது அவர் காட்டிக்கவும் இல்ல, கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்சர்வ் பண்றாரு. அப்ப நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசினேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி கூட நான் அவருக்கு வாழ்த்து சொன்னேன். 50 வருஷம் முடிஞ்சு 51வது வருஷம். ஆமா, அப்ப ஆகஸ்ட் அப்ப நான் 15 நான் ஒரு 5 நாளைக்கு 6 நாளைக்கு முன்னாடி அப்ப நான் அவருக்கு வாழ்த்து சொன்னேன். 10 நாள் ஆயிடுச்சு. வாழ்த்து சொன்னேன். அடுத்த நாள் எனக்கு ஒரு 11:30 மணிக்கு 12 மணிக்கு அவரே லைன்ல எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார், நான் அவருடைய பேசணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி நான் தீபாவளி, பொங்கல், நியூ இயர், அவருடைய பர்த்டே, டிசம்பர் மாசம் அவருடைய பர்த்டேக்கெல்லாம் 12ஆம் தேதியெல்லாம் ஃபோன் பண்ணுவேன். பிஸியா இருப்பாரு. ஆனா என்னன்னா நைட்டு 10 மணி ஆனாலும் சரி, 11 மணி ஆனாலும் சரி, அவரு திரும்ப ரிட்டர்ன் வருவார். காலைல கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அவங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சார், அதை சொல்றதுதான் சார் நான் போன் பண்ணேன் அப்படின்பா. ஸோ சூப்பர் ஸ்டார் கிரேட். இதுல 4 மணி நேரம் அவரோட இருந்தேன். அந்த படத்துல ஓப்பனிங் சீன்ல நம்ம வந்தோம். ஸோ இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல சாரோட இருக்கேன். இப்போ நீங்க விஜயகாந்த் சாரை தான் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு, அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, கேப்டன் உண்மையிலே ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. சின்ன ஆளு, பெரிய ஆளு அப்படிங்கறதெல்லாம். சினிமாவில என்னுடைய பிரதமர் கன்னடா டைரக்டர். அப்போ அவர் அவார்டு வாங்கியிருந்தார், ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு வாங்கிட்டாரு. நான் கேப்டன் சொல்றேன், கேப்டன் இந்த மாதிரி மச்சான் ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு வாங்கிட்டாரு கனடாவில், பெங்களூர்ல. அப்படியா, போன் போடுங்க, ஒரு வாழ்த்து சொல்லிடும். அவரே அவரை நான் போன் போட்டு கேப்டன் கொடுக்குறேன். அவர் சின்ன பையன். சார் டைரக்டர் சார், வாழ்த்துக்கள் சார். இப்பதான் அவரு ராஜேந்திரா சார் சொல்லிட்டு இருந்தாரு, பேசிட்டு இருந்தாரு, உங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு. என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அது ரெஸ்பெக்ட் பாருங்களா. அதே மாதிரி யாரு சின்னவங்களா இருந்தாலும் நீங்க நாங்கன்னு பேசுறது, சார் போட்டு பேசுறது, அப்புறம் உதவி பண்றது விஷயங்கள், அந்த உதவி பண்ற விஷயத்த சொல்லி காட்டக்கூடாதுங்கிறது, வெளியே தெரியக்கூடாதுங்கிறது, சாப்பாடு விஷயங்கள். என்னன்னா ஒருத்தர் பட்னியா இருக்காருன்னா நம்ம சாப்பாடு கூட அவர் கொடுத்துடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கத்துக்கிட்டது. இது நிறைய சொல்றோம். கேப்டன் நிறைய நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ நான் உண்மையிலே சொல்லணும்னா, எங்க அப்பாட்ட கத்துக்கிட்டதை விட கேப்டன் நான் நிறைய கத்துக்கிட்டேன்.
ஸோ அதனாலதான் நம்ம இயக்கத்தை விட்டு மாறினாலும் இன்னுக்கும் இன்னைக்கும் இவர் இப்போ புதுசா நம்ம இயக்க தலைவர் விஜய் சார் இது வந்து கேப்டன் எப்போதுமே என்னுடைய பேக்கெட்லயும் அவர் கேப்டன் இருப்பார். அந்த ஏன்னா நமக்கு ஒரு விளம்பரம் முகவரி கொடுத்தது. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து கத்துக்கிட்டோம். போல்ட்னஸ் சார், தைரியம் சார். ஒரு ரைடு வந்துச்சு, இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சு. இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அவர் வீட்டுக்குள்ள காலையிலேயே போயிட்டாங்க. நாங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். 6 மணிக்கு எல்லாம் வெளியில வர்றாங்க. வெளியில வந்தோடனே இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்சிக்காரங்க இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸோட காரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. தொண்டர்கள்லாம் காரை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அவங்க போறதுக்கு கார் இல்ல. அப்போ இவர் வந்து சத்தம் போடுறாரு, ஏன் எப்படி பண்ணீங்க? அவங்க டியூட்டியை தானே பாக்குறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட வந்து சாரி கேட்கிறாரு. சார் சாரி பண்ணீங்க சார், நான் வேற காரை அரேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த காரை நான் 2 நாள்ல நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு நல்ல விதமா அனுப்பிச்சு வச்சுட்டு அப்புறமா எங்க கிட்ட கேட்கிறாரு. அப்ப நாங்க சொல்றேன், நான் பண்ருட்டி ராமச்சந்திர அண்ணன் கட்சியில உள்ள பெரிய ஆளுங்கள்லாம் சொல்றோம், கேப்டன் நம்ம ஆளுகளை ஒரு 100 பேர் மேல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா. எங்க கொண்டு போயிட்டாங்க? கேப்டன் இந்த மாதிரி விருகம்பாக்கத்துல ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சிருக்கிறாங்க. எடு வண்டி அப்படின்னா அவர் வண்டி போகுது, சிட்டிக்குள்ள பயங்கர ஸ்பீடா போகுது, பின்னாடி 50-60 காரு போகுது. நேரா கல்யாண மண்டபத்துல முன்னாடி போனாரு. கதவை அடைச்சிருக்காங்க போலீஸ்காரங்க, உள்ளெல்லாம் போக கூடாது, நீங்க கதவை திறக்கணும், கதவை அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள போவான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கதவை திறந்து விட்டாங்க. அப்புறம் உள்ள போனோம். உள்ள கேட்டா வந்து திறக்க மாட்டேங்காங்க. ஏன் கட்சிக்காரங்க உள்ள இருக்காங்க, என்னைய பார்க்க கூடாதுன்னு சொல்றது என்னங்க, நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா அவர் எங்கேயோ போன் பண்றாங்க. போன் பண்ணோன்னா அங்க வந்து ஏதோ சிக்னல் வருது, அப்ப அவரை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி என்னன்னா அவரை உடம்பாட்டம்னு சொன்னோன்னா அவர் என்ன சொன்னாருன்னா ரோட்டுக்கு வந்துடுறாரு. ரோட்டுக்கு வந்து வேட்டியை மடிச்சு வச்சுட்டு உட்கார போறாரு. ஆமா, அதுக்குள்ள இவங்க போலீஸ் அங்கேயும் எங்கேயோ கேட்டு, சார் நீங்க உங்களை போக சொல்லிட்டாங்க சார். அப்புறம் உள்ள போனோடனே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒரு 144 பேர் மேல போலீஸ் கேஸ் போடணுங்கிறாரு. அவங்கள விடுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்போ போலீஸ் வந்து சொல்றாங்க, ஏசி 3 பேர் வந்திருக்கோம், நாங்க 3 ஏசி இருக்கோம், ஒரு ஏசிக்கு 6 பேர், 3 ஏசிக்கு 18 பேர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற. அது ஏதோ கணக்கு. கேப்டன் கேட்கிறாரு, என்னங்க அது கணக்கு 18 பேர் அப்படின்னு. அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன் தான் பக்கத்துல இருந்த கேப்டன், பிரச்சனை பண்ண வேண்டாம், 18 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுவோம். அந்த போல்ட்னஸ் எனக்கு தெரிஞ்சு சினிமாவிலும் சரி அரசியலும் சரி அந்த தைரியம் வந்து யார்ட்டையும் கிடையாது. சூப்பர் சார். வந்து அது முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்தது. இப்போ நம்ம அது வந்து நம்ம தலைவர்கிட்ட தான், கேப்டன்கிட்ட தான் நம்ம சொல்லணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம வந்து கத்துக்கிட்டோம். இன்னைக்கு அவர் இல்லாதது நீங்க வந்து சொன்ன மாதிரி நம்ம நிறைய மிஸ் பண்றோம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அவரை மிஸ் பண்றோம். ஏன்னா ரோல் மாடல் அவர் வந்து பெரிய ஒரு இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்து உடம்பு நல்லா இருந்திருந்தா இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். அது மாற்று கருத்தே கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்திருப்பாரு. எம்ஜிஆர் மாதிரி, ஒரு காமராஜர் மாதிரி ஒரு நல்ல ஆட்சி கொடுத்திருப்பாரு. ஒரு தாட்டு, வித்தியாசமான தாட்டு உள்ளவர் அவரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் வந்து வீடு தேடி வரும்னு சொன்னபோது கிண்டல் பண்ணாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்தாரு, நம்ம கெஜ்ரிவால் டெல்லியில கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாசமா திங்க் பண்ணக்கூடியவர், செய்யணும்னு நினைக்கக்கூடியவர், மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடியவர். அதெல்லாம் வந்து வந்து நிறைய வந்து நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம கத்துக்கிட்டோம். நமக்கு வந்து ரோல் மாடல் வந்து அவர். மீண்டும் ஒரு நல்ல அக்கேஷன்ல நான் சந்திக்கிறேன். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ.